வணக்கம். இன்னைக்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெண்டுத்துக்குமே ரொம்பவே ஏற்ற சுவையான தால் ரோட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தால் ரோட்டி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் அரை அழாக்கு பாசிப்பருப்பை 1 கிளாஸ் தண்ணீர் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கணும். வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம், வெறும் தண்ணீர் சேர்த்தாலே போதும். பருப்பு நல்லா வெந்த பிறகு ஆற விட்டு எடுத்துக்கணும். இந்த தால் ரோட்டியை நம்ம மைதா மாவுலேயும் பண்ணலாம், கோதுமை மாவுலேயும் பண்ணலாம். இன்றைக்கி நான் கோதுமை மாவு வச்சு தான் பண்ண போகிறேன். ஒரு பவுலில் 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கலந்துட்டு நம்ம வேக வச்சுருக்க அந்த பாசி பருப்பையும் போட்டு கலந்துட்டு தேவையான தண்ணி சேர்த்து இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். 2 கப் கோதுமை மாவுக்கு 2 சின்ன கரண்டி பாசிப்பருப்பு சேர்த்தா அளவு கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக நறுக்கின பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம், அப்போ தான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். தால் ரோட்டிக்கு தேவையான மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம சப்பாத்தி எப்படி திரட்டுவோமோ அதே மாதிரி திரட்டிட்டு சுட்டு எடுத்துடலாம். ரொம்பவே சாஃப்டான ரொம்ப சுவையான தால் ரோட்டி ரெடி ஆயிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெண்டுத்துக்குமே இது ரொம்பவே சூட்டபிளான டிஷ். இது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நம்ம ஒரு தக்காளி குருமா இல்லைன்னா சிக்கன் குருமா எது நமக்கு விருப்பமோ அது சேர்த்து பரிமாறலாம். டேஸ்டியான இந்த ரோட்டி ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.